அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பாக ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்படும் இந்த சுற்றுச்சூழல் விருதுகள் 2024க்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பாக வழங்கக்கூடிய சுற்றுச்சூழல் விருதுகள் 2024ற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் விருதுகள் 2024ற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சுற்றுச்சூழல் விருதுகள் 2024. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல், கல்வி மற்றும் விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக பணியாற்றி வரும் கல்வி நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கி கௌரவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு உத்தேசித்துள்ளது. விருதுகளின் விவரங்கள் மற்றும் தேர்வு செய்யப்படும் விருது பெறுபவர்களுக்கு வழங்கப்பட இருக்கும் விருதுகளுக்கான தொகை ஆகியவற்றை கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது விருதின் விவரங்கள், என்னென்ன விருதுகள், பரிசு விவரங்கள் போன்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விருதின் வகைகள் மற்றும் விருதுகளின் பெயர்கள், பரிசு விவரங்கள். முதலாவதாக சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு மற்றும் கல்வி விருதுகள். இந்த விருதுக்கான முதல் பரிசு 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 30,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 20,000 ரூபாய். அடுத்ததாக இரண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருதுகள். இந்த விருதுக்கான முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000, மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000. அடுத்ததாக மூன்றாவது விருது சுற்றுச்சூழல் மேலாண்மை விருதுகள். இந்த விருதுக்கான முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000, மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000. அடுத்ததாக நான்காவது விருது சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கான விருது. இந்த விருதுக்கான முதல் பரிசு ரூபாய் 50,000. இவ்வாறு விருது வகைகள் மற்றும் பரிசு தொகை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விருதுகளின் விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்க தகுதியுடைய நபர்கள் ஆகிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விருதுகளின் விவரம், தகுதியுடைய நபர்கள். முதலாவதாக சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு மற்றும் கல்வி விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: சுற்றுச்சூழல், கல்வி மற்றும் விழிப்புணர்வு சிறந்த விளங்கும் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், தனிநபர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். இரண்டாவதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது. இந்த விருதுக்கு தகுதியுடைய நபர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கும் தனிநபர்கள் விருதிற்காக விண்ணப்பிக்கலாம். மூன்றாவதாக சுற்றுச்சூழல் மேலாண்மை விருது. இந்த விருதிற்கான தகுதி சுற்றுச்சூழல் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் நிறுவனங்கள் இந்த விருதிற்காக விண்ணப்பிக்கலாம். நான்காவதாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி கட்டுரை. சுற்றுச்சூழலில் மேலாண்மைக்கு வித்திடும் ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த விருது பெற தகுதியுடைய அவர்கள். இவர்கள் இவ்விருதிற்காக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வரிசை எண் 1 முதல் 3 வரையிலான விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல்கள். அதாவது சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு மற்றும் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மேலாண்மை இவ்விருதுகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் தனிநபராக இருப்பின் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு மற்றும் கல்வி பிரிவில் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். கடந்த 1/1/2024 முதல் 31/12/2024 வரையிலான காலத்தின் பணிகள் மட்டுமே விண்ணப்பத்தில் இடம்பெற வேண்டும். சுற்றுச்சூழல் மேலாண்மை அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் விண்ணப்பிக்கக்கூடிய தனிநபர் அல்லது நிறுவனம் அறிவிக்கையில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேற்கட்ட களப்பணி மற்றும் அதை சார்ந்த பிரசுரங்கள், பத்திரிகை குறிப்புகள், திட்ட அறிக்கைகள், அதனால் ஏற்பட்ட பயன்பாடு, பயனாளிகள், பங்கு பெற்றோர் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் இடம்பெற வேண்டும். ஏதேனும் ஒரு பிரிவில் மட்டுமே தனிநபர் அல்லது நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். மேற்கண்ட 3 பிரிவிற்கும் அப்பிரிவின் எதிரே குறிப்பிட்டுள்ள தகுதியுள்ள தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி கட்டுரைக்கான விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல்கள். சிறந்த சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஊக்குவிக்கும் வண்ணம் 2024ஆம் ஆண்டில் வெளியான தனிநபர் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்டோர் இணைந்து உருவாக்கிய சுற்றுச்சூழல் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரையாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி கட்டுரைகள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தரமான ஏடுகளில் பிரசுரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். ஆங்கில கட்டுரையானால் ஆராய்ச்சி கட்டுரையின் தமிழ் மொழிபெயர்ப்பு இணைக்கப்பட வேண்டும். இதற்கு ஆதாரமாக எந்த ஆராய்ச்சி அல்லது அறிவியல் ஏடுகளில் பிரசுரிக்கப்பட்டது என்ற விவரம் அளித்தல் வேண்டும். 2024ஆம் ஆண்டில் பிரசுரிக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும். ஆராய்ச்சி கட்டுரை பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட தலைப்பில் புத்தகமாக வெளியிடப்பட்டிருப்பின் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த புத்தகம் முழுமையாக இணைத்தல் வேண்டும். ஆராய்ச்சி கட்டுரை மற்றும் புத்தகம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பிரசுரம் செய்திருந்தால் முதல் நபர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்.
விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் முறை. மேற்கண்ட விருதுகளுக்கான விண்ணப்பிக்கும் முறை தனிநபர் அல்லது நிறுவனங்கள் தமிழ்நாடு விருதுகள் இணையதளமான www.awards.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட இணையவழி விண்ணப்பங்கள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். அஞ்சல் அல்லது மின்னஞ்சல் அல்லது நேரில் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. விருதுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம். விண்ணப்பதாரர்கள் www.awards.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் 25/10/2025 முதல் 14/11/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்விருதுகள் குறித்த மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இயக்குனர், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, 9வது தளம், எண் 327, மெட்ரோஸ், அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 600035. தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. வலைதள முகவரிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முகவரிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே மேற்குறிப்பிட்டுள்ள விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.awards.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு விருதுகள் இணைய முகப்பு இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு வழங்கும் அனைத்து விதமான விருதுகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வழங்கும் விருதுகள், மத்திய அரசு வழங்கும் விருதுகள் போன்ற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிப்பதற்காக முதலில் இந்த இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதற்காக இந்த மெனுவிலேயே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புதிய பயனர் பதிவு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல மேலே கொடுத்திருக்காங்க, ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீண்டும் விருது பெற விண்ணப்பிக்க இயலாது, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. புதிய பயனர் பதிவுல ஃபர்ஸ்ட்லேயே விண்ணப்பதாரர் வகை கேட்டிருக்காங்க. அல்லது பயனர் வகை இந்திய குடிமகன், அரசு கல்லூரி, அரசு ஊழியர், அரசு அலுவலகம், அந்த மாதிரி பயனர் வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதன் பிறகு பெயரிடை திரு, திருமதி, செல்வி, செல்வன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க பெயரிடை தேர்வு செய்து ஆதார் அட்டை உள்ள பெயர் மற்றும் முதலெழுத்து தெளிவாக எழுத வேண்டும். அடுத்ததாக பிறந்த தேதி, பாலினம், அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தொடர்பு முகவரி, அப்புறம் அந்த செக்யூரிட்டி கோடை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த மெனுவிலேயே உள்நுழைய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல உங்களது மின்னஞ்சல் முகவரி, அப்புறமா உங்களது பாஸ்வேர்டு, அப்புறம் செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி இந்த விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் சுற்றுச்சூழல் விருதுகள் 2024 விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.